வணக்கம். வேலூரில் பழமை வாய்ந்த கோயிலான தேவி கருமாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இது பிப்ரவரி 10, 2025 அன்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதற்காக இந்த கோயிலோட சிறப்பம்சத்தை, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் எத்தனாவது முறை நடைபெறுகிறது என்று நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயிலோட சிறப்பம்சம் என்ன, அதே போல இந்த கும்பாபிஷேகம் எத்தனாவது முறையாக நடைபெறுது? கருமாரியம்மன் 130 வருஷத்துக்கு மேலே பழமை வாழ்ந்த கோயில். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைப்பாடி கஸ்பாக்காரங்க சேர்ந்து வேப்ப மரத்து அடியில் கருமாரியம்மனை வைத்தார்கள். நான் இந்த பகுதியில் 78 அரிசி கடை எங்கள் அண்ணன் வைத்து கொடுத்து அந்த பணியை செய்யக்காரர் தான். அப்போ 78லேருந்து அம்மனை வணங்கி படிப்படியாக உயர்ந்து வருகிறேன். அது தொடர்ந்து அப்போது சிறு கோயிலாக இருந்தது, சுண்ணாம்பில் கட்டியிருந்தாங்க. அதை எடுத்து விட்டு சிமெண்ட்டில் கட்டினோம். கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு பிறகு அதை எடுத்துக்கிட்டு மண்டபம் மத்தெல்லாம் போட்டு அப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு பிறகு கருங்கல்ல திருப்பி பணி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துக்கொண்டு ஒரு 7 ஆண்டு காலமாக அந்த பணியை தொடர்ந்து செய்து 2011 கும்பாபிஷேகம் பண்ணோம். 94 ராஜகோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் தனியாக முறையில் பண்ணோம். 25 மகா கும்பாபிஷேகம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு வார காலமாக பூஜை நடைபெற்று கொண்டு வருகிறது. இது 4வது கும்பாபிஷேகமாக நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரையில் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் பகிர்ந்த பகுதி. இந்த கோயிலுக்கு கஸ்பா பகுதி, தோட்டப்பாளையம், சலம்பேட்டை, வேலைப்பாடி பகுதி, சாணாபுரம், சங்கரம்பாளையம், கொணவட்டம், தொரப்பாடி, அந்த மாதிரி வெளியிலிருந்து போகிற ஜனங்க தான் இந்த கோயிலுக்கு வருவார்கள். தொடர்ந்து வணங்கிக்கிறவங்க தொடர்ந்து வரவர்கள். இந்த ஊரை விட்டு சென்று திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாலும், பிஸ்னஸ் மூலியமாக சென்னை, பெங்களூர் போய்விட்டாலும் ஆண்டுக்கு ஒரு முறை நாள் இந்த கோயிலை வணங்கி விட்டு செல்வார்கள். அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள், அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகள், பல்வேறு இது காணிக்க வேண்டிக் கொண்டால் அவங்க நம்பவங்களை கைவிட்டதே கிடையாது. ஏதோ ஒரு கடமைக்கு வரவங்களும் அதாவது அந்த நிலையில் இருப்பார்கள். என்னை பொறுத்தவரை 78லேருந்து வணங்கி படிப்படியாக வாழ்ந்து இந்த நிலைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அம்மாவுடைய அருளாலும் துணையாலும் தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த கும்பாபிஷேகம் நடத்துறது ஒரு வாய்ப்பாக கருதி ஒரு தொண்டனாக இருந்து இந்த பணியை பணியாற்றி கொண்டு இருப்பேன். உங்களிடத்தில் எடுத்து சொல்வது உள்ளபடியே கடமையாக தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் இந்த அம்மனோட பிரசித்தி என்ன? அதான் அம்மன் கோயிலில் எதனா தப்பு நடந்தால் அவங்க மூஞ்சிலே பார்த்துடலாம். அது கோபமாக இருக்கும். நல்லா நடக்குதுன்னா சாந்தமாக இருக்கும். அப்படியே பார்த்தாவே சிரிப்பாங்க. அது தொடர்ந்து வரவங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால் நிறைய மக்கள் தொடர்ந்து வராங்க. என் பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு வேண்டிக்குவாங்க. அடுத்த முறை மாப்பிள்ளையோடு வருவாங்க. எல்லாம் அரசாங்கத்தில் இந்த டாக்டர் சீட்டு கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க, போலீஸ் வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி வேண்டிக்குவாங்க. அவங்களுக்கு நடந்தவுடனே ஐயர்கிட்ட சொல்லிவிட்டு எல்லாம் செய்துட்டு போவாங்க. யாரும் நம்மளும் இந்த சாமி கைவிட்டதே கிடையாது. அந்த நிலையில் தான் இன்றைக்கி வேலூரில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் அது நடக்குதுன்னா நம்மளுடைய அருளால் தான் இது நடக்குது. சாதாரணமாக நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது. அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்க காரணத்தால் இவ்வளோ பெரிய நிலைக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த கும்பாபிஷேகமாக இருந்தாலும் ஆடி திருவிழா இருந்தாலும் சிறப்பாக நடத்துது.
கருமாரியம்மனுடைய துணை எல்லாரிடத்திலும் இருப்ப காரணத்தால், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த கோயிலை நாடி வர்றவர்கள் நாங்களும் தொடர்ந்து அவங்களோடு இணைந்து என்னுடைய கார்த்தி சவுண்ட் சர்வீஸ் 80 ஆரம்பித்தது. 2400 ரூபாய்க்கு சவுண்ட் சர்வீஸ் ஆரம்பித்து தான் எங்கே வேலைக்கு போனாலும் இங்கே பூஜை பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். இங்கேருந்து தர்மசாலா, சரவணபலகலா, ராஜஸ்தான், பெல்காம், கானாப்பூர், மைசூர், பெங்களூர், இந்த பக்கம் ஆந்திரா, எல்லா இடத்துலையும் நாங்கள் போகும்போது இங்கே பூஜை போட்டோம். இந்த பக்கம் மதுரை, திருநெல்வேலி, எங்கே போனாலும் வெளியூர் வேலைக்கு போனால் இங்கே பூஜை போட்டு தான் போவோம். வெறும் 2400 ரூபாய்க்கு ஆரம்பித்த சவுண்ட் சர்வீஸ் தான் இன்றைக்கி இந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அங்கே வெளியூரில் கேரளா கூட போயிடும். எங்களுக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. அந்த ஊர்லலாம் வேலை பார்த்துட்டு நிறைவாக பண்ணிட்டு வந்தோன்னா இந்த அம்மா தான் எங்களுக்கு துணையாக இருந்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கார் என்பதை உங்களிடத்தில் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அம்மனை பற்றி சிறப்பம்சம் என்ன? இந்த அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா, இந்த கருவறையை வந்து கருங்கல்லால் செய்யப்பட்டது, கலைநயத்தோடு செய்யப்பட்டது. அது உதாரணமாக வந்து இந்த கருவறையில் 4 பக்கமும் வந்து ஒரே கல்லில் ஆனத செயின் மாதிரி இருக்கும். அந்த கல் வந்து சிற்பக்கலையோட கலைநயத்தோடு செஞ்சுருக்கிறாங்க அந்த அண்ணன் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து இந்த கோயில் செஞ்சுருக்கிறாரு. அதனால் இந்த பக்தர்கள் வந்து அருமையாக வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த அருகிலே வந்து மாநாட்சி இருக்குது, கன்வர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்பாக வந்து இந்த கோயிலை வந்து கும்பிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த சக்தியான அம்மன் இந்த கோயில் வந்து எப்போவுமே வந்து புனிதமானது. அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் வர 10ஆம் தேதி வந்து சிறப்பாக வந்து பண்ணுறாரு. இது வரைக்கும் இந்த வேலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி யாரும் பண்ணல. இதற்கு உதாரணம் இந்த பின்னால் இருக்கிற கும்பாபிஷேகம் தான். இது வந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பிள்ளையார்பட்டி இந்த ஊரில் வந்து இந்த கும்பாபிஷேகமே அரண்மனை செட்டு மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணல. இது நல்லா திரும்பி பார்த்தா தெரியும். ஒரு பேஸே வந்து ஒரு 3 அடி உயரத்தில் உயர்த்தி மக்கள் அனைவரும் கண்டு கழிக்கணும் ஒரே நோக்கத்தோட. தரையில் இருந்தால் சில பேர் தெரியாது. பேஸே வந்து 3 அடியை உயர்த்தி நல்ல யாகம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட முறையில் யாகத்தை பண்ணிவிட்டு மக்கள் கண்டு கழிக்கணும். இந்த கிரவுண்டை வந்து வெங்கடேஸ்வர பள்ளியில் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி பக்தர்கள் வந்து சிரமம் இல்லாமல் பார்க்கணும், சந்திக்கணும், அம்மனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிறப்பாக பண்ணுறாரு. அதனாலே இந்த நல்ல பிரம்மாண்ட முறையில் இந்த மகா யாகத்தை மகா கும்பாபிஷேகம் நடக்கிறோம். அனைவரும் இந்த பார்க்குறவங்க பக்தர்கள் அனைவரும் இதை நாங்கள் வீடியோவில் பார்க்காம நேரில் வந்து கண்டு கழித்து இந்த மக்கள் அம்மன் அவர்கள் பெறணும் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். நம்பி கருமாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. வரும் திங்கட்கிழமை அன்று கருமாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். இந்த கோயிலை பற்றியும் அதே போல இந்த அம்மனை பற்றியும் இந்த அம்மனை பற்றியும் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். தேவி கருமாரியம்மன் கோயிலான எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, ஆடி மாதம் ஞாபகம் வரும். அப்படி இருக்கும்போது ஆடி மாதம் அந்த கூழ் ஊற்று வாழ்க்கையில் இந்த கோயிலோட சிறப்பம்சம் எல்லாருக்கும் இந்த வேலூர் மாவட்டத்துக்கு எல்லாருமே தெரியும். இப்போ இந்த அம்மனோட கும்பாபிஷேகம் நடைபெறுது. இது வரைக்கும் இந்த அம்மனோட கும்பாபிஷேகம் யாரும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுது. இதுக்கு மக்களுடைய ஆதரவுக்கு இந்த ஆலயத்தோட சக்தி என்ன? ஆலயத்தோட சக்தி என்னன்னா, எல்லா கோயிலையும் அம்மங்கிட்ட போய் வேண்டி எல்லாம் நிறைய தருவாங்க. இந்த அம்மா கிட்ட வேண்டவே தேவையில்லை. நீ மனசார உள்ள வந்தாலும் அம்மா கொடுப்பாங்க. நம்பி வந்தனா கைவிட மாட்டாங்க. அது நான் ஆல்ரெடி சொல்லக்குள்ள தாய் மகன் என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது. அது போல தான் கருமாரியம்மன். ஒரு தாய் எந்த மகளையும் கைவிடவும் மாட்டாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஒரு மாதிரி கியூரியாசிட்டி மாதிரி எல்லாம் இது பண்ணலாம். மனசார் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து நின்னீங்கன்னா கஷ்டத்தோட கவலையும் சேர்ந்து பறந்து போய்ட்டு இந்த இடத்துல மொத்தமாகவே அம்மா பார்த்துப்பாங்க. நீங்கள் அதுதான் வேண்டவே தேவையில்லை. அவங்ககிட்ட பார்த்துட்டு 2 நிமிஷம் அவங்க பார்த்தாலே நமக்கு அப்படியே கண்ணு பார்த்தா நமக்கு அந்த எது வேண்டவே வராது. அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பார்த்தாலே நமக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும். அவங்க நம்ம மனசில் இருக்கிற குறைய தெரிஞ்சுன்னு அம்மா வந்து பசிக்கிற குழந்தைய வந்து முகத்தை பற்றி சொல்லுவாங்களே, குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு, அது மாதிரி மனசு இருக்கிற பார்த்து கருமாரி மனசு இருப்பாங்க. அது எந்த கஷ்டத்தில் வந்து நான் என் மகனை எப்பயும் கைவிட மாட்டேன்னாங்க. நாங்களாம் உண்மையை சொல்ல போனால் ஒரு காலத்தில் நீங்களாம் அழுக்கு சட்டை அதெல்லாம் போட்டு சுற்றினு இந்த இடத்துல பாட்டி கட்சியெல்லாம் பார்க்க பல வருஷமாக நான் சின்ன பையன் வந்து இங்கே தான் சுற்றிருந்தோம். எங்கள் வீடு இங்கே கொஞ்சம் தூரம் தான், இங்கே தான் சுற்றி நிற்போம். அப்படிலாம் இருந்தோம் ஒரு இதுவான. இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணுற மாதிரி வளர்ந்த காரணம் எல்லாமே அம்மாவோட அருள் மட்டும்தான். அதே போல் இந்த கோயில் வந்து சமத்துவமாக எல்லாரும் வருவாங்கன்றாங்க, அது உண்மையாக? நீங்கள் கோயில் இப்போ போய் பாருங்கள், ஒரு 100 இந்து இருக்கிறாங்கன்னா ஒரு 150 முஸ்லீமாவது இங்கே இருப்பாங்க. ஒரு ஆமாம், எல்லா கடவுளும் வேண்டுவாங்க. நான் டெய்லி வருவேன், வெள்ளிக்கிழமை வருவேன். இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்னு கும்பிடுவாங்க, பொட்டு வச்சுப்பாங்க. அது அவங்ககிட்ட இந்த ஜாதி மதம்ன்றது எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு எப்படி ஜாதி மதத்துக்கு பேர் இல்லையோ அதே மாதிரி கருமாரியம்மன் கோயில் எப்பயுமே இல்லை. கிறிஸ்தவர் இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, எந்த சமூகம் சாமியே இல்லாதன்ற கூட இங்கே இருக்காங்க. பெரியாராக நம்புறவங்க கூட இங்கே இருக்காங்க கோயிலில். இந்த கோயில் வந்து எல்லாரும் சமம், மதத்துக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாத ஒரு கோயில், எல்லாருக்கும் சரிசமமாக.
அப்படி வரவங்களுக்கு அந்த வேண்டுதலுக்கு அவங்க மற்ற மதத்தை வந்தவங்க கூட அவங்க வேண்டுதலும் அவங்க நிறைவேற்றாங்க. ரெகுலராக வராங்களே, அவங்க ஒரு வாட்டி வரும், ஒரு வாட்டி வராங்க, அடுத்த வாட்டி 2 வாட்டி வராங்க. பலிக்கலைன்னா அவங்க எப்படி வருவாங்க அடுத்த வாட்டி? அந்த வேண்டுதல் அம்மாட்ட நிறைவேறன்றது வசதான். முதல்ல தனியாக வரவங்க, மன நிம்மதி தேடி வரவங்க, அடுத்த குடும்பத்தோடு வந்து இங்கே பார்த்துட்டு போகிறாங்க. கர்மாரே குடும்பத்தோடு தான் வந்து எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க நினைக்காதவங்க ஆள் கிடையாது. மனசால் நீங்களும் வேண்டுங்க. இந்த வீடியோ மூலிமா பார்க்குற எல்லாரும் கர்மாரமே நினச்சிவங்க. அண்ணன் சொல்வது போல் வீடியோவில் பார்க்காம நேரில் வந்து ஒரு வாட்டி அம்மனை பார்த்துட்டு போங்க. வேலூரில் இப்படி ஒரு கோயில் கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ வேலைப்பாடுகள், ஒவ்வொரு வேலைப்பாடும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா அடுத்த டைம் உங்கள் தானாக இந்த அம்மன் கூடுவாங்க. அதே போல் இந்த கும்பாபிஷேகம் தான் பொதுவாக இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பல ஆண்டுகள் கழிச்சு திரும்ப நடக்குது. அதை பற்றி எப்படி? பாரம்பரிய முறையில் கோயில் செய்கிறதுலாம் பெரிய பெரிய ராஜகோபுரம் அந்த மாதிரி இருக்க கோயில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சில பேர்லாம் அந்த கிராமத்து சைடில் 1-2 நடக்குது. நகரத்தில் சில பேர் கோயிலை மறந்துட்டாங்க காலத்தோட வேகத்துக்காக. ஆனால் இந்த கோயில் எதுவும் மாறலை. நான் குழந்தையா இருக்கும்போது எதை பார்த்தனோ இன்றைக்கும் அதே தான் நடக்குது. இன்றைக்கி கும்பாபிஷேகன்றது சாதாரண இல்லை. வேலூரே திரும்பி பார்க்குற அளவுக்கு நேரத்தில் நடந்தது கும்பாபிஷேகம். அது அவர் எங்கள் ஏழை பங்காக இருக்கார், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் கோயில் அம்மா எல்லாம் பார்க்கல. அவர் இங்கே உட்காந்து இருக்காரு, இங்கே தான் இருக்கார். அவர் நல்லது கெட்டது எல்லாமே இந்த இடம் தான். அவரோட சந்தோஷமும் இங்கே தான், அவரோட கவலையும் இங்கே தான். கவலை வந்து மோஸ்ட்லி கொடுக்குறதில்ல. அம்மா சந்தோஷமாக தான் இருக்கார் எப்பயுமே. எல்லாமே அம்மா பார்த்ததால அவர் அம்மா சும்மா விடாது. அம்மா எப்படி பிள்ளைய பார்த்தா புள்ள அதோட அம்மா நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வேலைப்பாடுகளை பார்த்தாலே தெரியும். அவரது சின்னதாக ஒரு இது பார்த்தோம். அதை கோவிட் டைமில் பார்த்தா அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் போச்சு. அப்போ இந்த அம்மன் கிட்ட தான் வந்து ஆலயத்தை வேண்டினாரு. அண்ணனுக்கு 2 வாட்டி கோவிட் வந்தது. பல பேர் ரொம்ப இது பண்ணாங்க, வயசானவங்க ஊரில் இருந்தாங்க. அவர் டாக்டரையும் நம்பினார், டாக்டரை விட கருமறையும் நம்பினார். அந்த கோயிலில் முருகர் விநாயகர் சிலை இருக்குது, அது பக்கத்தில் இருப்பார். இன்றைக்கி 2 வாட்டி கொரோனா வந்து இன்றைக்கி இன்னும் டபுளாக ஸ்ட்ராங் ஆகிட்டார். எல்லோரும் கொரோனா வந்தால் வீக் ஆகிடுவாங்க, உடலில் இருக்கிறாங்க. அவர் டபுள் ஸ்ட்ராங் ஆகிட்டார். இன்றைக்கி இன்னும் நல்லா நீங்கள் பார்த்து நினைக்கிறீங்க. இன்னும் ஆக்டிவாக மக்களுக்கு எவ்வளோ செய்கிறாரு, நல்லது பண்ணுறாரு. ஆலயத்திலையும் பண்ணுறாரு, அரசுலையும் பண்ணுறாரு. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. Check. பழமை வாய்ந்த ஸ்ரீ தேவி கருவார கோயிலோட கும்பாபிஷேகம் பிப்ரவரி 10, 2005 அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. இங்கு ஒரு பக்தரிடம் ஆலயத்தை பற்றி சிறப்பு அம்சங்களை நான் கேட்டு அறிஞ்சிக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. தேவி கருமாரியம்மன் ஆலயம் வந்து இந்த வேலுத பல ஜனங்களும் பலன் அடைகிறாங்க.
எந்த ஒரு இதுக்கு நினைச்சாலும் இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் ஒரு அருள் தருகிறாள். இந்த தேவி கருமாரியம்மனோட வேப்ப மரம் வந்து 120 வருஷம் பழமையான மரம். இந்த அம்பாளுடைய அருள் பெற்றால் எந்த நோய் நொடிகளும் யாருக்கும் வராது, குணமடைந்து எல்லாரும் வெற்றி பெறலாம். பலாயிரம் கோடி மக்கள் இந்த அம்மா வழிபடுத்தி வந்தீங்களா உங்களுக்கு எல்லாம் நினைத்த காரியங்கள் கை கொடுப்பாள். இந்த தேவி கருமாரியம்மன் ஆலயமுடைய பவர் வந்து அவள் இந்த வேலூர் மாவட்டத்திலேயே இருக்க சிறப்பான ஒரு கோயில். இந்த அம்மாவுடைய வழிபட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் குழந்தை பாக்கியம் எல்லா பாக்கியமும் அந்த அம்மா தருவாள். இதோடைய பவரே கருமாரியம்மனுடைய தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் எல்லா பலாயிரம் மக்களை வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேடம்
ரெடி ஸோ அப்படியே எல்லாம் இங்கே பாருங்கண்ணா ரெடி ரெடி கொஞ்சம் அப்படியே நான் இங்கே